பள்ளி மாணவியின் கருவை கலைத்து புதைத்த இடத்திலிருந்து சிசு தோண்டி எடுக்கப்பட்ட நிலையில் பாலியல் புகாரில் தொடர்புடைய பாதிரியாரை நெல்லை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பேட்டையில் உள்ள புனித அந்தோணியார் பள்ளியின் பாதிரியாராக இருந்தவர் ஞானப்பிரகாசம் செல்வன். பள்ளியின் தாளாளராக இருந்த இவர் அங்கு 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவியிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார். இதனால் மாணவி 5 மாத கர்ப்பமானார். மாணவியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து பெற்றோர் மாணவியை மருத்துவமனையில் அனுமதித்த போது பெற்றோரிடம் பாதிரியார் மாணவியின் கருவை கலைக்க கோரி மிரட்டினார். இதைத் தொடர்ந்து மாணவிக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டு அந்த சிசு பேட்டை கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டது. இதுகுறித்து மாணவியின் தந்தை போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து மகளிர் போலீசார் பாதிரியார் மீது கற்பழிப்பு, மிரட்டல், சிறுமி பாலியல் தடுப்பு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து கருக்கலைப்பு செய்து புதைக்கப்பட்ட சிசுவை தாசில்தார் முன்னிலையில் போலீசார் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மாணவியை பலாத்காரம் செய்து தலைமறைவாகியுள்ள பாதிரியார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். பெண்ணின் தந்தை கொடுத்த புகார் மீதும் காவல்துறை விசாரித்து எடுத்தன் பேரில் அந்த பெண்ணின் 5 மாத கருவை கலைத்து அதை குளத்தின் கரையில் புதைத்ததாக தகவல் கிடைத்தது. தோண்டி எடுத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் இந்த பகுதி மக்களிடம் மிகுந்த அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புகின்ற பெற்றோர்கள் மிகவும் கவலையுடன் அச்சத்துடன் இருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று காவல்துறையை பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறத இங்க எல்லாரும் மறந்துட்டு இன்னும் அவருக்கு சாதகமாவே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால நீங்க இந்த சம்பவத்தை முழுமையாக வெளியே கொண்டு வந்து இந்த குற்றவாளியை நீங்க காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்கணும். மாணவி பலாத்காரம் வழக்கில் தொடர்புடைய பாதிரியாரை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.